இது தெரிஞ்சது தானே. இது இப்படி ஒரு கேள்வி. தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன். தேர்தல் வரைக்கும் சரியாக கொடுப்பாங்க. வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சிருவாங்க. இதே இப்போ இப்போ எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா அடிக்கடி போய் வருது. என்னன்னு தெரியல. இப்போ கரண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் போருக்கு அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்று நடக்குது. நீங்களே பாருங்கள், இவ்வளோ காலம் ஆட்சி நடந்திருக்குது. ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால் எந்த முயற்சியாவது இருக்குது தப்பு. நகரத்திலே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சுப்பார். சிற்றூர்களில் யோசிச்சுப்பார். ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. வேற என்ன அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இடிக்கிறது, கோவில் கட்டுறது, இதை தவிர வேற என்ன தெரியும்? ஒண்ணுதான் தம்பி, சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பற்றி சிந்திக்கிற நேரம் இருக்காது. இப்போ புரியுதா? இதை பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன். பல முறை சொல்லிட்டேன். பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாவுக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா பாரு. எனக்கு என்ன நடக்க போகுது சார்? எனக்கு என்ன நடக்க போகுது? என் மொழி மீட்சிக்கு வருமா? கச்சத்தீவை மீட்குமா? என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா? ஏதாவது எனக்கு ஏதாவதுக்கு வருமா? காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா? இல்லை காங்கிரஸ் வந்தால் பேசுமா? இல்லை பிஜேபி வந்தால் பேசுமா? அதை பற்றி பேசுறதுக்கு நேர விரையும் தெண்டம். இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாறன் தான். அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா அப்புறம் எவனுக்கு படம் எடுக்க? யாருக்கு படம் எடுக்க? எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்கிறேன், என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது. அவன் ஆக சிறந்த இயக்குனர். அதுபோல் இப்போ ஏதாவது பேச்சு இருக்காது. இருக்கா இல்லையா? சாதி எதோ நாங்களாம் கண்டுபிடிச்சி, நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. இருக்கா இல்லையா? அதான் பேச்சு. இப்போ இருக்கா இல்லையா? மேல் பாதியெல்லாம் போகலையா? நீங்கள் எதையாவது பேச்சு விடுது. பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும். அதை பல முறை நான் வலியுறுத்தியிருக்கேன். பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும். நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும். நம்ம இனம் எதுன்னு சொல்லணும். நம்ம தலைமை யாருன்னு சொல்லணும். நம்ம மொழி என்னன்னு சொல்லணும். நம்ம வரலாறு என்னன்னு சொல்லணும். கற்பிக்கணும். அது 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 செய்யும்போது அது நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படக்குன்னு தான் அழிஞ்சிறது. பயப்படாதீங்க, அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல. இல்லை, அது அப்படி தான் இருக்கும். அதுக்கு சோர்ந்துடக்கூடாது. தற்சோர்வு அடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது. தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கணும். வருவாங்க. நான் ஒருத்தன் வந்தேன், எத்தனை லட்சம் விதைகளை தூவியிருக்கேன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் முளைக்குதுல்ல, அது மாதிரி வரும். நம்பிக்கையோடு இருக்கும். மத்திய அரசு சிஏஏ சட்டத்தை 300 பேருக்கு நடைமுறைப்படுத்தி
ஏற்கனவே வந்து ஈழத்தமிழருக்கு வணக்கம் சொல்லி நம்ம கோரிக்கை வைக்கிறோம். மத்திய அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ இந்த அரசு எங்களை இந்துவா பார்க்குதா? இதுதான் கேள்வி. இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க, இந்துக்கு கொடுப்பீங்க, பௌத்தனுக்கு கொடுப்பீங்க, எல்லாம் கொடுக்குறேன்றீங்க குடியுரிமை. நாங்கள் 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம். எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எழுமல. இப்போ நான் கேட்குறது நான் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறேன், நாங்கள் இந்துவா இல்லையா? எங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல? அது தராது. அவங்க ஆட்சி, அவங்க பேசுகிறாங்க. இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க. கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். உங்களுக்கு வெற்றி உண்டான ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம். அதெல்லாம் இப்போ இவர் வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, அதை தான் அன்னைக்கு முதல்ல கேள்வியாக எழுப்பினேன். இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க, ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு. அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸ் நாகரிகமான ஊடகவியலாளர். அவர் ரொம்ப கருத்தாக எடுத்து வைப்பார் ஒழிய கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டார், பேச மாட்டார். அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க, அப்புறம் சேர்ப்பாங்க, கட்சி விட்டு நீக்குவாங்க, சேர்ப்பாங்க. அதெல்லாம் இதுக்கு என்னவே பண்ண முடியும். கோவை சிறையில் கொல்லப்படுகிற பெண் காவலர்களுடைய பாதுகாப்பு தொடர்ச்சியாக அவங்க கூட ஒரு ஆண் காவலர் யாருமே இல்லை, எல்லாரும் பெண் காவலர் இருக்காங்க, எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான காட்சிகளை கூட வெளியிடலாம். அவனை அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கால் மேலே கால் போட்டு உட்கார்றது பார்க்குறீங்கல்ல. வெளியில் வந்து பேசாத, ஆய் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே செய்வாங்க. நான் அனுபவிக்காத சிறையா? சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில், என்னை யாரும் சந்திக்கக்கூடாது. அப்படி ஓராண்டு இருந்த வேணாம். இப்போ எவ்வளோ வலியும் வன்மமும் இருக்குன்னு பார்த்துக்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.